ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்துக்கு நம்ம மீல் ப்ரெப் பண்ண போகிறோன்னா ஒன்றா சேர்த்து வாங்கி வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஹர்ப்ஸ், லெமன், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு கேட்டகரி போட்டுக்கணும். அடுத்து ஃப்ரூட்ஸ், க்ரீன் ஆப்பிள், அவகாடோ, ஆரஞ்சு. காலையில் ஒரு மீல் வந்து எங்களுக்கு ஃப்ரூட் தான் இருக்கும், அதனால ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன் நிறையா. பியர், பனானா, அப்புறம் மஸ்க் மெலன் இதெல்லாம் இருக்குது. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீட்ரூட், ப்ராக்கோலி, பாவக்காய், வெண்பூசணி, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இருக்குது. அடுத்து முக்கியமானது ரெகுலராக எக்கு, கர்டு, அப்புறம் ஆலிவ் ஆயில் தேவைப்படும். ஸோ வீக்லி இப்படி பிளான் பண்ணி வாங்கிட்டேன். காலையிலேயே 2 வெஜிடபிள்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரைஸ் குக்கர்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். நம்மளுக்கு வந்து ஸ்டீம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் எக்கு, பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து கீழே வேக வச்சு எடுத்துக்கலாம். காலையில் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு ஜூஸ் ஆல்டர்னேட்டிவாக ஆரஞ்சும் அவகாடோவும் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ ஆரஞ்சு, கேரட், ஜிஞ்சர்லாம் போட்டு ஜூஸ். ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் 1 மீல் ஃப்ரூட்ஸ் தான். மத்தியானத்துக்கு சப்பாத்தி, கீரை சாதம், ராஜ்மா வச்சுருக்கேன், எக்கு, ப்ரோக்கலி சூப் வச்சுருக்கேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் ப்ரோக்கலி அப்புறம் பம்ப்கின் பொரியல் வச்சுருக்கேன், தக்காளி சாதம், சிப்ஸ் இந்த மாதிரி போகுது. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ன்றதுனால இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸும், மத்தியானம் லஞ்ச் இந்த மாதிரி சப்பாத்தி, ரைஸோடு போகுது. அப்புறம் ஜூஸ் பார்த்திங்கன்னா அவகாடோ ஜூஸ்க்கு அவகாடோ, மில்க்கு, சுகர் இது மட்டும்தான் போட்டு நம்ம கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வீக்லி மீல் ப்ரிப் ஐடியா தான். 2 டேஸ்க்குள்ளது நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.